சட்டசபையில் திமுக அரசு மீது குற்றச்சாட்டு வைக்கும்போது அமைச்சர் துரைமுருகன் தடுப்பதாக கூட்டணி கட்சி பன்ருட்டி எம்எல்ஏ வேல்முருகன் குற்றம் சாட்டியுள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இன்றைக்கு ஆசிரியர்களை மாணவர்கள் வகுப்பிலேயே அடிப்பது, உதைப்பது, பெற்றோர்களையே கொலை செய்வது, தாயே மது வாங்குவதற்கு பணம் தரவில்லை என்றால் கள்ளத்தூக்கி போட்டு தலையில் கொலை செய்வது, இது நாளொரு மேனியும் பொழுதுவனமும் அதிகரித்து வருகிறது. இதற்கெல்லாம் அடிப்படை காரணம் இன்றைய இளைய தலைமுறைக்கு, மாணவர் சமூகத்திற்கு சரியான பண்பு நெறிகளை, ஒழுக்க நெறிகளை, தலைமை பண்புகளை குறித்தான ஒரு சரியான ஆசிரியரின் ஊடாக அவர்களுக்கு அந்த கல்வியை போதிக்க தவறியது என்கிற அடிப்படையில் நம்முடைய அரசு இதையெல்லாம் கருத்திலே கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையில் நான் கருத்து சொல்லி வந்து கொண்டிருந்த போதே உடனே அவை முன்னவர் எழுந்து சம்பந்தம் இல்லாமல் இதையெல்லாம் இங்கு பேசக்கூடாது என்று அவர் எனக்கான முழுமையான பேசுவதற்கான வாய்ப்பை பேரவைத் தலைவரிடம் முறையிட்டு தடுத்தது என்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. இது மிகப்பெரிய மன வருத்தத்தை ஏற்படுத்துகிறது. ஒரு 50 ஆண்டு காலம் பொதுவாழ்வில் இருக்கிற, சட்டப்பேரவையிலே 45 ஆண்டு காலம் பணியாற்றுகின்ற அண்ணன் துரைமுருகன் அடிக்கடி நான் பேசுகின்ற போது அந்த கருத்தை தடுக்கிறார். நான் பேசிய அதே கருத்தை தான் பிறகு சில சட்டமன்ற உறுப்பினர்கள் பேசுகிறார்கள். ஒட்டுமொத்த அமைச்சர்கள், அவை முன்னவர், பேரவைத் தலைவர் அமைதியாக அவர்களுக்கு அனுமதிக்கிறார்கள். ஆக ஒரு ஆலோசனையை இந்த அரசுக்கு காவல்துறையிலே 1.5 லட்சம் பேர் பணி செய்யறாங்க. அதுல ஏதோ விரல் விட்டு எண்ணக்கூடிய 1% காவல்துறையினர் இது போன்ற தவறுகளை செய்கிறார்கள். அப்படி செய்கின்ற அந்த அதிகாரிகள் மீது கடந்த காலத்தில் நான் சட்டப்பேரவை உறுப்பினராக இருந்து பேசிய கருத்துக்களின் அடிப்படையில், நான் பரிந்துரைத்த அடிப்படையிலே இதுபோன்று சட்ட ஒழுங்கை காப்பாற்ற வேண்டிய காவல்துறை அதிகாரிகளே சட்ட ஒழுங்கு சீர்கேட்டு காரணமாக இருந்தார்கள், மனித உரிமை மீறல்களில் ஈடுபட்டார்கள் என்ற குற்றச்சாட்டை நான் முன்வைத்து ஒரு காவல் கண்காணிப்பாளர், ஒரு டிஸ்ட்ரிக்ட் எஸ்பியாக இருந்த பிரேம்குமார் என்பவரை என்னுடைய பரிந்துரையின் பேரில் அன்றைய முதலமைச்சர் கலைஞர் அவர்கள் டிஸ்மிஸ் செய்தார்கள். இதையெல்லாம் நான் பட்டியலிட்டு இதை முறைப்படுத்த வேண்டும். மக்களை பாதுகாக்க வேண்டிய காவல்துறை அதிகாரிகள் அந்த பணிகளிலே தவறுகளை செய்கிறார்கள் என்றால் அவர்களை இடமாற்றம் மற்றும் தீர்வல்ல, சஸ்பெண்ட் தீர்வல்ல, விரைவாக நீதிமன்றத்தில் நிறுத்தி அவர்களை பணியிலிருந்து டிஸ்மிஸ் செய்ய வேண்டும் என்கிற கருத்தை எல்லாம் நான் மாண்புமிகு முதலமைச்சருடைய கவனத்தை ஈர்ப்பதற்கு முற்பட்டேன். ஆனால் எனக்கு அங்கு வாய்ப்பு முழுமையாக வழங்கப்படவில்லை. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.